ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கவே முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யார் வாழ்ந்தாங்கன்றவங்க பேர், அவங்க என்ன இந்த டைமில் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்மளும் இன்னும் 100 வருஷம் கழிச்சு பார்த்தா நம்ம யாரும் இல்லை. நீங்கள் இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழ்ந்தாலும் சரி, நார்மலாக வாழ்ந்தாலும் சரி, ஒரு 80 வயசு ஆள போனால் 80 வயசு தான். அது எப்படி உங்கள் ஜேர்னியை கொண்டு போகிறதுன்னு தான் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதனால உங்களுக்கு வந்து நிறைய தொந்தரவு வருது. நம்மளுக்கு பிபி வருது, சுகர் வருது, கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது. எதை எடுத்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்கன்னா அதை ரெகுலேட் பண்ணுங்கள். சின்ன விஷயம் என்னென்னா, வீட்டில் யாருக்காவது வீட்டில் ஒரு பொருள் இருக்குல்ல, டைனிங் டேபிள்லையோ இல்லை ஒரு ஷோகேஸில் நிறைய பொருள் இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் கண்ணை மூட்டு நம்ம வீட்டில் ஷோகேஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு 150 பொருள் இருக்குன்னா அதில் ஒரு மினிமம் 50 பொருள் எழுதிட்டா கூட சக்ஸஸ். 100 பொருள் தான் சூப்பர். உங்களுக்கு டிமென்ஷியாவே வர சான்சஸ் ரொம்ப கம்மி. அது வர்றதுக்கான காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும், பட் உங்களுக்கு மெமரி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உட்காந்து இன்றைக்கி பேப்பரில் என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்காம எழுத ஆரம்பிங்க. உங்களால் ஒரு 150 பொருள் 100 எழுதினா கூட நீங்கள் சக்ஸஸ். அலர்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா எல்லாமே இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு பீரியடில் ஒரு பேக்கில் எத்தனை பொருள் இருக்குது, நம்ம ஹேண்ட் பேக் வச்சுருப்போம், அது உள்ளே எத்தனை பொருள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் கண்ணை மூட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நிறைய பேருக்கு அது 10 பொருள் எழுத கூட கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூ.